விட்டாத மொழியால் என்னை இன்று நிரப்புமையா, உம் சித்தம் போல் நடத்துமையா. அமர்வோம் அமர்வோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது திருத்தலத்தினுடைய 25 ஆண்டு விழாவை, வெள்ளி விழாவை கொண்டாட இந்த நாளிலே ஒரு துவக்க விழாவாக நாம் துவங்கி இந்த மகிழ்ச்சியை, இந்த வெள்ளி விழா ஆசியை பெறவிருக்கின்றோம். இதனால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்து போற்றி ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் சாமுவேல் 2வது புத்தகம் 6வது அதிகாரம் இந்த பகுதியிலிருந்து ஒரு சில சிந்தனையை முன்வைத்து இந்த நாளினுடைய மையமாய், இந்த விழாவினுடைய ஆசியாய் இதை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கின்றேன். சாமுவேல் 2வது நூல் 6வது அதிகாரம் படிப்புமா? வசனம் 1 சாமுவேல் 2வது நூல் 6வது அதிகாரம். தாவீது அனைத்து இஸ்ரேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30,000 பேரை செலக்ட் பண்றாரு. அங்கே 30,000 பேரை செலக்ட் பண்ணுறாரு. எதற்கு செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்கா, உடன்படிக்கையை பேழையை கொண்டு வருவதற்காக அவர்களை அவர் ஏற்படுத்துகிறார். அபினதாவு வீட்டில் இருக்கு. அபினதாவு வீட்டில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பேழை, இந்த உடன்படிக்கை பேழையில் என்னென்ன இருக்கு? மன்னா, ஆரோனுடைய கோல், 10 கட்டளைகள். இந்த கட்டளையினுடைய அந்த கட்டளைகள் இருக்கிறது. அங்கே மன்னா இருக்கிறது, ஆரோனுடைய கோல் இருக்கிறது. இப்போ இதை கொண்டு வருவதற்காக எத்தனை பேரை கொண்டு செலக்ட் பண்ணுறாரு? 30,000 பேர் செலக்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே அதற்கு நெறிமுறைகள் இருக்கிறது. எப்படி ஏந்த வேண்டும், எப்படி சுமக்க வேண்டும் அப்படிலாம் நெறிமுறைகள் இருந்தாலும் அங்கே நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை. அங்கே ஒரு மாட்டு வண்டியில் வச்சு அதை கொண்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு வரும் பொழுது அதை கொஞ்சம் அப்படியே படிப்போம் இல்லைங்களா? 3வது வசனம் படிங்க. குன்றின் மீது இருந்த அபினதாவின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை ஒரு புதிய வண்டியில் வைத்து கொண்டு வந்தார்கள். அப்புறம் அபினதாவும் புதல்வர்கள் உசாவும் அகியோவும் அந்த புது வண்டியை கடத்தி வந்தார்கள். அவர் நடத்தி வந்தார்கள். அந்த வண்டியை அவர் நடத்தி வருவதை பார்க்கும். யாரோ? அபினதாவினுடைய பிள்ளைகள் உசாவும் அக்கியோவும். சரி, இப்போ 4வது வசனம் படிவோம். குன்றின் மீது இருந்த அபினதாவின் இல்லத்திலிருந்து கடவுளுடைய பேழையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அகியோ என்ன செய்கிறாங்க? அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வராங்க. ஒரு புதிய வண்டியில் வைத்து கொண்டு வராங்க. அகியோ என்ன செய்கிறார்? இந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். அடுத்து தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவதாரு மரத்தால் ஆணைய இசைக்கருவிகளோடும் யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் எல்லாமே இருக்கு. அதை கொண்டு வருவதற்கு எப்படி தாவீது தயாரிக்கிறார்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஏந்தி வர தாவீது எப்படி தயாரிக்கிறார்? 30,000 பேர் செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி எப்படி வரணும், யார் யார் வரணும், எவ்வளவு வீணைகள் வர வேண்டும், எவ்வளவு யாழ் வர வேண்டும், எவ்வளவு சுரமண்டலம் இருக்க வேண்டும், எவ்வளவு மேலதாளங்கள் இருக்க வேண்டும், இதை ப்ரிப்பேர் பண்ணுறார். கடவுளுடைய பிரசன்னத்திற்கு அவர்கள் தயாரித்த விதம் அவரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொண்டு வராங்க. அப்போ 6வது வசனம், அவர்கள் நாக்கோனின் களத்துக்கு வந்தபோது அந்த மாட்டு வண்டியில் கொண்டு வராங்க. மாடுகள் மிரள உசா கடவுளின் பிழையை
தாங்கி பிடித்தான், ஐயோ கவுறது இல்லை தீர் விடுதுன்னு சொல்லிட்டு போயிட்டு உடன்படிக்கை பிழைய அதற்கு நெறிமுறைகள் கடவுள் கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் ஏந்த வேண்டும், இப்படித்தான் தொட வேண்டும் என்றாலும் ஊசாவும் ஒரு உள்ளுணர்வோடு ஐயோ விழுதேன்னு சொல்லிட்டு போய் பிடிக்கிறார். அது கடவுளுடைய நெறிமுறைக்கு ஏற்றது அல்ல. என்ன நடக்கிறது? அப்போது உசாவுக்கு எதிராக ஆண்டவரின் சின்னம் பற்றி எறிந்து கடவுள் அவனது தவறுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார். பயங்கர கிராண்டாக அந்த நிகழ்வு. ஒருவன் ஊசா தவறுதலாக தொட்டதன் காரணமாக அப்படியே அமைதியாகி விடுகிறது. அதன் பிறகு படிங்க 9வது வசனம். அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி இத்தகைய ஆண்டவரின் பேழையை, பயம் வந்துச்சு தாவீதுக்கு, இதை நான் கொண்டு போனேன்னா இன்னும் எத்தனை பேர் சாவானுங்க, இன்னும் எத்தனை பேர் இட குடும்பத்தை விட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன செய்கிறார், அங்கேயே ஒரு வீட்டில் வைக்கிறார். படிங்க, அப்படி தொடர்ந்து படிங்க. ஆண்டவரின் பேழையை தாவீது நகருக்கு தம்மோடு எடுத்து செல்ல அவர் விரும்பவில்லை. கித்தியனான ஓபேதோமின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார். அங்கே இருக்க கித்தியனான ஒருத்தர் வீட்டில் அவங்க வீட்டில் திருப்பி வச்சுட்டு போயிடார். அதன் பிறகு ஆண்டவருடைய பேழை கித்தியனான ஓபேதேதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்குகிறது. எல்லாம் பயந்த இந்த உடன்படிக்கை பிழை பற்றி ஒரு பயம் இருந்தது. ஐயோ இது எப்படி நடக்கும், என்னென்ன நடக்கும்னு பயம் இருந்தது. ஆனால் ஓபேதேதோமின் இல்லத்தில் என்ன நடக்கிறது பாருங்க, படிங்க. 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஓபேதேதோமுக்கும் அவனுடைய வீட்டாருக்கும் ஆசி வழங்கினார். அங்கே வீட்டில் அங்கே போன உடன்படிக்கை பிழை பிறகு ஓபேதேதோம் வீட்டில் ஆசியாக மாறுகிறது. அதன் அடுத்த வரி படிங்க. ஆண்டவருடைய பேழையை முன்னிட்டு ஓபேதேதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்திற்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார். பிரைஸ் தி லார்ட். இந்த உடன்படிக்கை பிழை ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்ட வல்லமை விளங்குறதுன்னா, இவர்கள் தான் பயந்தார்களே தவிர ஓபேதேதோமின் வீட்டில் அவனுடைய வீடு குடும்பத்தாருக்கெல்லாம் ஆசி, அவனுடைய வீட்டில் இருந்த அனைத்துக்கும் ஆசி, அவன் தொட்டதுக்கெல்லாம் ஆசி, அவனுடைய குடும்பமே செழித்து வழங்குகிறது, அவனுடைய விளைநிலங்கள்லாம் நல்ல வளமாக இருக்கிறது, அவனை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதை தாவீது கேள்விப்படுகிறார். நம்ம தான் பயந்தோம், ஆனால் அங்கே ஓபேதேதோம் வீட்டில் பயங்கரமாக இருக்கிறது, எல்லாம் வளமாக இருக்கிறது கேள்விப்பட்டு அதன் பிறகு திரும்பவும் தாவீது புறப்பட்டு செல்கிறார். படிங்க. கடவுளின் பிழையை ஓபேதேதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு திரும்ப கொண்டு வராங்க. அதன் பிறகு ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடி எடுத்து வைத்ததும் செக் பண்ணுறாங்க. 6 அடி போக முடியுதா, திரும்ப யாருன்னா சாவறாங்களா, இதை சுமக்க முடியுதா, இது ஓபேதேதோம் மட்டும்தான் ஆசியா, நமக்கெல்லாம் ஆசியா அப்படின்னு பார்த்து ஒரு 6 அடி எடுத்து வைக்கிறாங்க. ஒன்றும் ஆகலப்பா, ஆண்டவருக்கு எரிபலி செலுத்துவோம் சொல்லிட்டு அங்கே பலி செலுத்துகிறார் தாவீது. அதன் பிறகு கவனிங்க, ஒரு அரசன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாடி என்ன செய்கிறான் அப்படின்றது தான் இதுக்கு வர்றது. ஏன்னா கடவுள் அவனுக்கு செய்திருக்கிற காரியங்கள் கொஞ்சம் நெஞ்சல்ல, ஏராளமான காரியங்கள். படிங்க. நாற்பட்டால் செய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது முழு வலிமையோடும் ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். கடவுள் முன்னாடி கை தட்டுங்கனாலுமே எல்லாம் யோசிப்போம், தட்டலாம், பக்கத்தில் தட்டுறாங்களா, இங்கே தட்டுறாங்களா, அங்கே தட்டுறாங்க, கை தூக்குனா பக்கத்தில் தூக்குறாங்களா, இங்கே தூக்குறாங்களா, ப்ரைஸ் எல்லாம் சொன்னால் பக்கத்தில் சொல்கிறாங்களா, இங்கே சொல்கிறாங்களா பார்த்தோம். ஆனால் ஒரு அரசன் அவ்வளோ பேருக்கு மத்தியில் நாற்பட்டாலான ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு யாரையும் கண்டுக்காம நடனம் ஆடிக்கொண்டு வருகிறார். அதன் பிறகு படிங்க. தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும்
எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவருடைய பேழையை கொண்டு வந்தார்கள். அப்புறம் ஆண்டவருடைய பேழை தாவீது நகரை அடைந்த போது சவுலுடைய மகள் மீக்காள் பலகனி வழியாக பார்க்கிறார். மேலிருந்து பார்க்கிறா, தாவீது அரசர் ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். இது அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டில் போயிடலாம். 20வது வசனம். அதுக்கு பிறகு போய் சேரும், அவங்க பலி செலுத்துவாங்க, எல்லாருக்கும் உணவு வழங்குவாங்க, இந்த நிகழ்வுலாம் நடக்கும். இப்போ தாவீதுக்கும் அந்த மீக்காள் என்ற பெண் பேசுகிறதும் படிங்க. 20வது வசனம். தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார். அப்போது சவுலின் மகள் மீக்காள் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கழற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தம் அலுவலர்களின் பணிப்பெண்களுக்கு முன்பாக ஆடைகளை கழற்றி இன்று பெருமை கொண்டாரோ. ரொம்ப கேவலமா மீக்காள் தாவீதை பார்த்து கேட்கிறார். இழிந்தவன் ஒருவன் செய்வதை போல நீங்கள் உன் பணிப்பெண்களுக்கு முன்பாக பெருமை பாராட்ட விரும்புகிறீங்களா டான்ஸ் ஆடி அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அவன் ஏன் ஆடினான், அவன் ஏன் ஆடுகிறான், ஏன் ஆடுவான் என்பதை தாவீது சொல்றது தான். தாவீது சொல்ற வார்த்தைகள் அது படிங்க தொடர்ந்து. 21 தாவீது சொல்லுகிறார். அதுதான் இன்றைக்கு நமக்கு செய்தி, அதுதான் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டியது. கவனிங்க, படிங்க. ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர்தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன். உங்க அப்பா உங்க குடும்பத்தார் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஒன்றுமில்லாத என்னை கடவுள் மையப்படுத்தினார். உன்னுடைய குடும்பம்லாம் அரச குடும்பம், உனது பெரிய குடும்பம், அதெல்லாம் ஆண்டவர் உன்னை விட்டுவிட்டு உன்னை ஓரம் கட்டி வைத்து விட்டு கடையனாக இருக்கிற என்னை ஆண்டவர் மையப்படுத்துகிறார். இந்த திருத்தலம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட திருத்தலம். இதற்கு முன்பாக ஏராளமான கோயில்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த திருத்தலத்தை பெருமைப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். இந்த திருத்தலத்தை உயர்த்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இதை நோக்கி தாவீதை நோக்கி வர செய்வது போல எல்லாரும் இந்த திருத்தலத்தை நோக்கி வர செய்தார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏராளமான மக்கள் எங்கெங்கிருந்தோ எவ்வளவு தூரத்தில் இருந்தோ வர்றாங்கன்னா ஆண்டவர் உயர்த்தியிருக்கிறார். இன்றைக்கு இந்த திருத்தலத்தை மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்விலும் கடவுள் நம்மை எப்படி உயர்த்திருக்கிறார் என்பதை உணவு இருந்து யாருக்கும் வெட்கப்படாம ஆண்டவருக்கு முன்பாக நன்றி சொல்ல வேண்டியது நமது கடமை. திரும்படி 21 ஆண்டவர் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவராக இருக்குமாறு உன் தந்தையையும் அவரது வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், அப்புறம் இன்னும் ஆடுவேன். நீ அதெல்லாம் கேட்கவே முடியாது. கடையனா இருக்கிறதுக்கு என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார், என்னை மையப்படுத்தியிருக்கிறார். நான் ஆடுவேன், நான் ஆடினேன், நான் இன்னும் ஆடுவேன். அவ்வளோ தைரியமாக அந்த அங்கே தாவீது மீக்காளிடம் சொல்கிற வார்த்தைகள் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. பிரைஸ் தி லார்ட். அவர் ஆண்டவருக்கு முன்பாக கடவுள் தன்னை எப்படி உயர்த்தி இருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தார். நன்றியினுடைய வெளிப்பாடு, நன்றியினுடைய அங்கீகாரம், கடவுள் தனக்கு அளித்த அந்த உயர்வுக்கு அவர்கள் சொல்லுகிற தாவீது சொல்லுகிற நன்றி. அதுக்கு அடுத்த வரியை படிங்க. நான் என்னை இன்னும் கடையவனாக்கிகள். என்ன நீங்க டான்ஸ் ஆடினா கேவலமா நினைப்பியா? ஆண்டவருக்கு முன்பா டான்ஸ் ஆடினா ஆண்டவருடைய பிரசன்ன கேவலமா நினைக்கிறியா? பணிப்பெண்கள் மூலமாக அரசன் நான் ஆடுகிறேன் அதை இழிவா பேசுறியா? நான் ஆடுவேன். இதை விட நீ இழிவா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என்னை கடையவனாக்கி கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். இதுதான் தாவீது மீக்காளிடம் பேசுகிற வார்த்தைகள். தாவீது மீக்காளிடம் பேசுகிற வார்த்தைகள். அந்த உடன்படிக்கை பிழை ஓபேதேதோமை எப்படி வளரச் செய்ததுன்னு பாருங்க. இங்கே தாவீது அதை உணர்கிறார், அங்கே பேசுகிறார். இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன். அடுத்து என் கண் முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன். நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடையேன் என்று தாவீது மீக்காளிடம் கூறினார். பிரைஸ் தி லார்ட்.
இந்த நாளில் கடவுளுக்கு முன்பாக மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய நேரம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நன்றி சொல்ல வேண்டிய நேரம். இறைவா, இந்த இடத்தை எங்களுக்கு தந்ததற்காக, இறைவா இந்த திருத்தலத்தை எங்களுக்கு அளித்ததற்காக, இறைவா இங்கு நீ பிரசன்னமாகி எங்களை உயர்த்தி கொண்டிருப்பதற்காக, கடைவர்களாக இருக்கிற எங்களெல்லாம் ஆண்டவரே நீ உயர்த்தி வைத்திருக்கிறே அதற்காக. ஓரம் கட்டப்பட்ட இதெல்லாம் புது கோயில் நான் நினைக்காம இன்னைக்கு திருத்தலமாக உயர்த்திருக்கிறீரே நன்றி. இதன் மூலமாக ஏராளமான மக்களை தொட்டு கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி. உம்மை தேடி ஓடி வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். பைபிளில் 2 குறிப்பேடு புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் யோசபாத்து சொல்வார், ஆண்டவரே, வாளோ போரோ தண்டனையோ கொள்ளை நோயோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் உம்முடைய திருத்தலத்திற்கு வருவோம், உம்முடைய திருத்தலத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி குரல் எழுப்புவோம், நீர் எங்கள் குரலை கேட்பீர், எங்களுக்கு இதுவரை விடுதலை தந்திருக்கிறீர், இதோ எங்களுக்கு எதிராக எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல, உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுப்பார். திருத்தலத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றியை யோசபாத்துக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடம் ஆசீர்வாதத்தின் இடம், இந்த இடம் அற்புதங்களினுடைய இடம், இந்த இடம் பல்வேறு நபர்களுக்கு ஆண்டவர் தினமும் எந்நாளும் எந்த நேரமும் நலம் நல்கி கொண்டிருக்கிற இந்த இடத்தினுடைய வெள்ளி விழா என்பது நமக்கு மகிழ்ச்சியான தருணம், நன்றி சொல்ல வேண்டிய தருணம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய வழி நடத்துதலுக்காக, நம்மோடு இருந்த நேரங்களுக்காக, நம்மை கைப்பிடித்து வழி நடத்திய நேரங்களுக்காக முழந்தாட் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெயிப்போமா? கரங்களை தட்டி இயேசுவே உம்முடைய வல்லமையான கரத்தில் எங்களை என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது இதுவரை நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர், நீர் எம்மோடு இருக்கிறீர். அக்கினியிலே நடக்கும் போது நீ கூட வந்திருக்கிறீர். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகளோட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீர். எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்வோம். நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. எல்லோரும் சேர்ந்து தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை,
நான் எரிந்து போவதில்லை. கரங்களை விரித்து ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். உடல்நல குறைவோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். பல்வேறு தடைகளை ஒப்பு கொடுப்போம். பொருளாதார சுமைகளை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஒப்பு கொடுப்போம். நாம் எடுத்திருக்கிற முயற்சிகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல வேலை வாய்ப்பு, படிப்பு, ஒழுக்கம், இதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் இந்த நாளில் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து இறுதி ஆசை பெறுவோம். அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே. மனிதன் இதனை அறிய இயலாம் குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துழுந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.